தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு நீதிபதிகள் கோபம் நியாயம்தான் என்றாலும் புகார்களின் கதி என்ன என்பதை பற்றி பேச இருக்கின்றோம். நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இந்த அமைப்பு வந்து 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் சமூக அறிவியல் அந்த பாடத்திட்டத்தில் வந்து நீதித்துறை பற்றி பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்று பேச இருக்கின்றோம். நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வாசுதேவன் அரசியல் விமர்சகர் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல வழக்கறிஞர் திலகரசன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ உங்கள்கிட்ட துவக்கலாம்னு இருக்கோம். அதாவது வந்து இந்த என்சிஇஆர்டி அவங்களோட செயல்பாடு கிட்டத்தட்ட 1961 இந்த அமைப்பு உருவாக்கி இந்த புத்தகங்கள் பாடத்திட்டங்கள்லாம் வடிவமைக்கிறாங்க. அந்த வகையில் வந்து 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்து சமூக அறிவியல் புத்தகத்தில் வந்து இந்த நீதித்துறை என்பது பல்வேறு ஊழல்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் என்பது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுவது தேங்கி இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு வந்து காங்கிரஸ் வந்து கபில் சிபில் போன்றவர்கள் இது பற்றி சொன்னாலும் கூட நீதிமன்றமே முன்னிருந்து இந்த வழக்கை எடுத்திருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? பாடத்திட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் ஒரு நீதித்துறை ஊழல் மன்னிதுன்னு சொன்னால் வந்து எவ்வளோ பெரிய நெகட்டிவ் விஷயம் கொண்டு வரப்படும்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? கண்டிப்பா சார். இளைய தலைமுறையினர் இந்தியாவோட பெருமையை தெரிஞ்சுக்கணும், நீதித்துறையோட வலிமையை தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நீதியோ எல்லாமே மறுக்கப்படும் போது அதை நிலைநாட்டுற ஒரு இடத்துல இருக்கிறது நீதிமன்றம் தான். நமக்கு தேவையானது நியாயங்கள் கிடைக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். அதை வந்து பள்ளி பருவத்திலே ஆரம்ப ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும் அவங்கதான் பள்ளிய கல்வி வந்து ஆரம்பிக்க ஸ்டேஜ்லயே வந்து பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் ஒரு தவறான கருத்துக்களை வந்து நீதித்துறை முழுவதுமே பார்த்தா ஊழல் அதிகமா இருக்கு அப்படின்றது ஒரு தவறானது. இதை வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. நேற்று இந்த வழக்கு வரும்போது உச்சநீதிமன்ற நீதிபதியும் கடும் கோபத்தோட இத வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கும் இதுல ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. இதுல என்னன்னா சார், நீதிமன்றத்துல இன்னைக்கு வரைக்குமே உச்ச நீதிமன்றத்துல 81,000 வழக்குகள் மேல நிலுவையில இருக்கு. ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா 6.2 லட்சத்து வழக்குகள் மேல இருக்கு. கீழமை நீதிமன்றங்கள்ல 4.2 கோடிக்கு மேல வழக்குகள் தேக்கங்கள் நிலையில இருக்கு. இருந்தாலும் இதை பத்தி முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து எப்படி வந்து நீதித்துறையை ஃபாஸ்டா கொண்டு போகலாம், நீதி நியாயங்கள் கிடைக்கப்படும், நீதி எவ்வளவு ஈஸியா வலிமையாக்கப்பட்டு சீக்கிரமே கிடைக்கக்கூடியது என்ன வழித்திட்டங்கள் பண்ணலாம், அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து இலவச சட்டங்கள் எப்படி இருக்கு, அதை பத்தி ஒரு 8ஆம் வகுப்பு பாடத்தை திட்டத்துல எடுத்து உரைச்சிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு சரியான வழிமுறையா இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லாம ஊழல் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி எங்கேயுமே நீதித்துறையில ஊழல்கள் எங்கேயுமே இல்லை. புகார்கள் வந்தது எப்படின்னா, நிறைய புகார்கள் வந்திருக்கு. 2017 இருந்து இப்ப வரைக்கும் ஆயிரக்கணக்கான புகார்கள் இருக்கு. அந்த புகார்கள் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தரப்புக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பெட்டிஷனருக்கு வந்து சரியான தீர்ப்பு அவங்க பக்கம் வரல அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் அதிகமா இருக்கு தவிர ஊழல் நிலைந்து என்கிட்ட எப்படி சொல்றது, அந்த பிரைப் எதிர்பார்த்தாங்க, கரப்ஷன் இருக்கு, அந்த மாதிரி நீதித்துறையில அது மாதிரி இல்லை. நீதி மறுக்கப்படும் போது அவங்களோட கோபத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக ஒரு தவறான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர்றதுதான் அதிகமா இருக்கு. அதுக்குன்னு தனியா விஜிலன்ஸ் கமிஷன் எல்லாம் இருந்து விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி நீதித்துறையில கண்டிப்பா ஊழல்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி 1% கூட நீதித்துறை இல்லை. கண்டிப்பா அதை மறுக்கணும் சார். எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இருந்ததுன்னா அது உச்ச நீதிமன்றமே அதுக்கான ஒரு குழு அமைச்சு விசாரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கேயுமே இல்லை. இதை ஒரு தவறான வழிகாட்டுதல்ல கொண்டு போயிருக்கிறாங்க. அதை மறு பரிசீலனை பண்றாங்க. கண்டிப்பா அதை நீக்கிடுவாங்கன்றதை நம்புறோம் சார். சார், இப்போ சார் சொல்றாரு இதுல என்னன்னா ஊழல்ன்ற என்ன பதில சொல்றாங்கன்னா, ஏழைகளுக்கு சரியான முறையில் வந்து நீதி வழங்கப்படுவது இல்லை. அது மட்டும் இல்லை, நீதிபதிகள் பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், அதுக்கு இல்லாமல் நிலுவையில் இருக்குது பல்வேறு வழக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 81,000 வழக்குகளும், உயர்நீதிமன்றத்தில் 62,40,000 வழக்குகள், கீழமை நீதிமன்றத்தில் 4,70,00,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. ஸோ இதனால் இந்த நிலுவையில் ஏற்படுவதனால் வந்து தாமதிக்கப்படக்கூடிய தீர்ப்பு வந்து தண்டனைக்குரியது இந்த மாதிரி சொல்லப்பட்ட விஷயமா பார்க்குது. ஸோ ஏழைகளுக்கு சரியான முறையில் நீதித்துறை செயல்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு அந்த புத்தகத்தில் இருக்குன்னு எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த குற்றச்சாட்டு உண்மையில் இருக்கிறது தானே, பப்ளிக் டொமைனில் இருக்கிறத தானே அவங்க சொல்லிருக்கிறாங்க. அதாவது பப்ளிக் டொமைனில் இல்லாமல் நம்ம வந்து ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு, ஒரு
போலி பிம்பத்தை உருவாக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காப்பி பேஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஒரு அது என்ன சொல்கிறது இதுவாக இருக்கலாம். அது என்ன ஒரு அந்த பிரிண்டர்ஸ் டெவில் அப்படிங்கிறவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. பிரிண்டர்ஸ் டெவில் சொன்னாலும் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து பிழை கூட இருக்கலாம். இட் கேன் ஈவன் பி ஏ ஹியூமன் எரர். இல்லை சார், அது ஒரு பாட புத்தகம், அதில் வந்து எப்படி சார் ஹியூமன் எரர்? அதை சொல்ல வரேன். அவர் என்ன சொல்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாரு, இது வந்து வேண்டுமென்றே திணிக்கப்பட்டது போல தெரிகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் மட்டும் அப்படி சொல்லலாமா? அதாவது அரசு அதிகாரிகள் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேண்டுமென்றே திணிக்கப்பட்டது போல் தெரிகிறதுன்னு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறதுக்கு நான் அப்ஜெக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா இவங்க வந்து வேண்டுமென்றே திணிச்ச மாதிரி நீங்கள் சொல்லும்போது, உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது சரியா அப்படிங்கிறது தான் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ரிவோலஸ் மேட்டர்னா உப்புக்கு சப்பு இல்லாத மேட்ரு. இந்த மேட்டரை அப்படியே க்ளீனாக க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். இதுக்கு பதிலாக அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எதுக்கு எவ்வளவு ரியாக்ஷன் இருக்குது, ப்ரப்போர்ஷனேட் ரியாக்ஷன், டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரியாக்ஷன் 2 இருக்குது. இவரோடது ரொம்பவே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஆக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சீரியஸ் மேட்டர் கிடையாது, பொது வெளியில் இருக்கிறத தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க. அந்த தலைப்பு மட்டும்தான் தப்பாக இருக்குது. அந்த தலைப்பில் என்ன சொல்லிருக்கிறாங்க, கரப்ஷன் இன் த ஜுடிஷியரி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது. அந்த பெங்களூர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கான்டக்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜட்ஜி எப்படி தானே வந்து பப்ளிக்லேயும் இன்சைட் த ஜுடிஷியரியும் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, இன்கேஸ் ஒரு ஜட்ஜி தவறாயிட்டார் சொன்னா அது என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அது ஆல்ரெடி இருக்கிறது தான். அதனால் இந்த தலைப்பு கரப்ஷன் இந்த ஜுடிஷியரிங்கிறத அவங்க என்ன பண்ணியிருக்கணும், மாற்றிருக்கணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எகென்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரீட்ரஸல் செல் இன் ஜுடிஷியரி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 1600 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தானே, தேர் இஸ் நத்திங் ராங் இன் த கண்டென்ட்டு. ஆனால் அந்த தலைப்பு மட்டும் தப்பாக போட்டிருக்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், சிம்பிள் சார், இதை சார் சொன்ன மாதிரி ஒரு அறிமுக கல்வி சார், 8ஆம் கிளாஸ் பையனுக்கு எவ்வளோ சார் மண்டல ஏறும்? அவங்ககிட்ட போயிட்டு ஜெயகிருஷ்ணன் கெட்டவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவனுக்கு மைண்டில் ஏறிடும். அந்த மாதிரி அவங்க சொல்லலை. ஜெயகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு நெறியாளர், அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை சார், முடிச்சிடுறேன். இல்லை உங்கள் நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பேசலாம், நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. உங்கள் நேரம் வரும்போது கண்டிப்பாக அது பதிலளிக்கலாம். சொல்லுங்கள் சார். அப்படின்னு நம்ம ஜென்ரலாக அவங்க சொல்லணும். அது வந்து ஒரு பொது கண்ணோட்டம் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா அதில் யாரோ ஒருத்தர் 2 பேர் லாயராக வந்ததுக்கப்புறமா, கோர்ட்டில் போனதுக்கப்புறமா, கோர்ட்டில் நடக்கிற அந்த சமாச்சாரங்கள்லாம் நான் வந்து வேறு ஒரு சொல்ல உபயோகப்படுத்த விரும்பலை. கோர்ட்டு எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, வழக்குகள் எப்படி தீர்மானிக்கப்படுகின்றதுங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்க லேட்டராக தே வில் கம் டு நோ. ஆனால் ஒரு சின்ன ஒரு தலைப்பில் தவறாக இருக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் இந்த மண்ணில் அப்படின்றாரு, ஐ வில் நாட் அலோ எனிபடி ஆன் த எர்த் டு மலைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே ஆகலையே. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, ஹைகோர்ட்டில் 2 ஜட்ஜு கொடுக்குற மேட்ரை கூட இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி விட்டுடுறாங்க. ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ்க்கு மேலே இவங்க பயங்கரமான ஸ்ட்ரிக்சர்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்போ அது வந்து ஒரு அவமானகரமானதா இல்லையா? அப்போ வந்து ஹைகோர்ட்டினுடைய அந்த இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, அவங்களுடைய அந்த கேப்பபிலிட்டி இதெல்லாம் வந்து டவுட் பண்ணுற மாதிரி இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நீதித்துறை நியாயமாக செயல்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். நீதித்துறையில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி. அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன ரிட்ரஸல் கொடுத்தீங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு ஹானஸ்ட் சிட்டிசனாக நான் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பல்வேறு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாரு, அந்த குற்றச்சாட்டுலாம் நீங்கள் பதில் அளிக்கலாம் சார். நீங்கள் சார் இப்போ சார் சொன்ன மாதிரி அதுல ஒரு வரி அப்படின்னாலுமே அது பெரிய வரி சார். ஒரு நாட்டோட நம்ம இந்திய திருநாட்டுல பெருசா மதிக்கக்கூடியது நம்ம ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான், நம்ம நீதித்துறை தான். நீதித்துறையை வந்து யாரும் விமர்சிக்கிறதோ அப்பீல் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்திய எங்கேயுமே வழங்கப்படல. அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு இதை வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா மத்தது எல்லாமே நானுமே ஏத்துக்கிறேன், வழக்குகள் நிலுவையில இருக்கு, மத்த எல்லா சமாச்சாரமும் உண்மைதான். ஊழல் அதிகமா இருக்கு அப்படின்றது பெரிய வார்த்தை. ஒரு நீதித்துறையை பார்த்து ஊழல் அதிகமா இருக்கு, ஊழல் செய்யறவங்களையும் குற்றங்கள் புரியறவங்களையும் தண்டிக்கிற இடம் தான் அவங்களுக்கு வந்து சரியான தண்டனைகள் வழங்கணும் அப்படின்னு பாரபட்சமே இல்லாம தண்டனை வழங்கணும்ன்ற ஒரு இடம் தான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தையே
ஊழல் நிகழ்ந்ததுன்னு சொல்றது ஒரு சாதாரண வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது. பள்ளி பருவத்துல அவங்க அங்க இருந்தா ஸ்டேஜ் அது என்ன அந்த இடத்துல என்ன கற்பிக்கப்படுதோ அதுதான் அவங்க வந்து மைண்ட் செட்ல ஃபுல்லாவே வரும். அப்படி ஒருத்தர் வந்து நீதித்துறை ஒரு வழக்கறிஞரோ ஏதோ ஒரு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீதித்துறையை பத்தி இந்த மாதிரி ஒரு தடைக்குறவா இருக்கும்போது அவர் என்ன நினைச்சு ஒரு இளைய சமுதாயம் என்ன நினைப்பாங்க? அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப கடினமானது. அது நான் எப்படி சொல்றது, ஒரு நீதித்துறையை ஒரு இழிவா பார்க்கக்கூடிய சமாச்சாரம். அதுதான் வன்மையா கண்டிக்கிறாங்க. மத்தது எல்லாமே எல்லாருமே ஏத்துக்கிறோம். இதுல வந்து கண்டிப்பா வந்து வழக்குகள் தேக்கத்துல இருக்கு, நீதி பற்றாக்குறையா இருக்கு, அது எல்லாமே கன்சிடர் பண்ண வேண்டியதுதான். இல்ல சார், அவர் சொல்ற குற்றச்சாட்டு ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னா அது எந்த அளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகுது, அதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பா ஏற்படுத்தாது, எதுக்கு இதை வந்து சீரியஸா எடுத்து ஒரு பெரிய வழக்கா கொண்டு போய் தொடுத்து எதெல்லாம் இது பண்றீங்க? ஏன்னா இது வழக்கு தொடுத்ததே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கபில் சிபில் தான் கொண்டு வந்திருக்காரு. அவர் ஒரு காங்கிரஸ் வழக்கறிஞர், அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அரசு மீது ஒரு தவறான பார்வையை கொண்டு வருவதற்காக இந்த வேலையை நடத்தலாம்ல. ஸோ அது மாதிரி ஒரு செயல்பாடு கூட இருக்கலாம்ல, அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். சார், இப்ப இது வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படின்றதுலாம் இல்ல சார். அது வந்து 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் மட்டும்தான் படிப்பாங்க அப்படின்றது இல்ல. அவங்க மட்டும் படிச்சு விட்டு போயிருந்தா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு பாட்ட புத்தகம்ன்றது பொதுவானது. அவங்க மட்டும்தான் படிக்கணும்ன்றது அதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க போறாங்க. நாடு நம்ம திருநாட்டோட நீதித்துறையை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. அவங்ககிட்ட வந்து அதை சொல்றதுன்றது இதை கடந்து போறக்கூடிய விஷயமா இது இல்ல சார். சார் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஹைகோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அதையும் திருப்பி டீவியேஷனோ இல்ல ரிஜெக்ட் பண்றதோ அந்த மாதிரி எதுக்கு ஓவர் பண்றீங்க அப்படின்னு. அதுதான் நம்மளோட சட்டம் சார். இப்ப எப்படின்னா இங்க ஒரு கீழமை நீதிமன்றத்துல ஒரு வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதை வந்து முறையா விசாரிச்சு அது சட்டத்துக்கு உட்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுல ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்துல உச்சம நீதிமன்றத்துல பொறுத்து அது வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா கொடுக்கக்கூடிய உரிமைகள் சார். அதை வந்து நம்ம அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. அதுதான் சட்டம். அதனால அது வந்து யாருமே எதிர்க்கவோ மறுக்கவோ முடியாது. அது வந்து எல்லாருக்குமே அப்பீல்ன்றது எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை. அது ஆரம்பத்துல இருக்கு. அதை வந்து இப்ப எங்க போனாலுமே இருக்கு. நிறைய இப்ப ரிட்டு போடுறீங்க, ரிட்லயும் நிறைய அப்பீல் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறதுலயுமே நம்ம அப்பீல் இருக்கு. அது வந்து கண்டிப்பா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அதுதான் நம்மளோட சட்டம். கண்டிப்பா சார். சார், இப்போ அவர் சொல்ற விஷயங்கள் அது ஒரு பருக்கம் இருந்தாலும் ஏழைகளுக்கு எட்டா கனியாக நீதிமன்றம் இருக்கிறது. கண்டிப்பா. அப்படிதான் முக்கியமான விஷயம். வாசாத்தி வழக்கு நம்ம படித்தாலே பார்த்தா பார்த்தோம் நம்ம. எவ்வளோ பெரிய டிலே ஆச்சு அப்படின்ற செய்திகள் நமக்கு தெரியும். ஸோ அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து ஏழைகளுக்கு எட்டா கனியாக இருக்கிறது நீதிமன்றம் அப்படின்னு விஷயம். அது கிடைப்பதுக்குன்றது அந்த நீதி கிடைப்பதற்கு அவங்க பல ஆண்டு காலம் பொறுத்து இருந்து பார்த்து அது பல பேர் உயிரோடு இருக்காங்களா இல்லையானா கூட ஒரு பெரிய கேள்விக்குறியாகக்கூடிய செய்திகள்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரி சூழ்நிலை தான் அதுலேயும் புத்தகத்தை எடுத்துரைக்கிறாங்க. பட் சார் வந்து அது மாதிரி கிடையாது, இதில் வந்து இது பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படணும்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்க சார், உங்கள் ஆஃபீஸில் அவங்களுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் சரியா இல்லை. இருக்கு நம்பர் ஆஃப் கேஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜட்ஜஸ் இல்லை, ரெஜிஸ்ட்ரார்ஸ் இல்லை, மற்ற பணியாளர்கள் இல்லை. உங்கள் ஆஃபீஸ் தானே சார் அது. நீங்கள் தானே சார் அதுக்கு ஹெட்டு. யூ ஷுட் ஹவ் டேக் அன் ஆக்ஷன். நீங்கள் எதுக்கு அதை எங்கள் மேலே போடுறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். வாச்சாத்தி மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளவோ கேசஸ் இருக்குது சார். நேஷனல் ஹெரால்டு கேசஸ் எவ்வளோ நாளாக சார் பெண்டிங்கில் இருக்குது. அயோத்தியா எவ்வளோ வருஷத்தை பெண்டிங் வச்சுருந்தீங்க நீங்கள்? அதெல்லாம் விட்டுன்னு இருந்தீங்க. நான் என்ன கேட்குறேன், 142 137 சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு பவர் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் சார். சிம்பிள். அவங்கள்ட்ட கேட்குறேன், 142 யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் நீ வந்து இந்த பில் வந்துச்சு சொன்னால் 15 நாளில் அக்சென்ட் பண்ணணும், 30 நாளில் இவருக்கு அனுப்பணும், குடியரசுத் தலைவர் 2 மாதத்தில் திருப்பி அனுப்பணும், இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. நான் கேட்குறேன், யஷ்வந்த் வர்மா மேலே எதுக்கு சார் 3 வருஷமாக கேஸ் பெண்டிங்கில் இருக்குது? 26 கோடி ரூபாவில் 13 கோடி ரூபா எரிஞ்சு போச்சு. இன்னும் 13 கோடி ரூபா எங்கே போச்சுன்னு அப்படின்னு தெரியல. அது ஏன் இதெல்லாம் பப்ளிக்கை ஒய் டோன்ட் யூ மேக் இட் டிரான்ஸ்பரண்ட்? உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கிங்களேன் அப்படின்னு நான் கேட்குறேன். ரெண்டாவது என்ன, இவங்களுடைய ஜுடிஷியல் ஓவர் ரீச் எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சட்டம் இயற்ற முடியல சார். சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா நாளைக்கு எவனாவது இதை கொண்டு போயிட்டு கோர்ட்டில் போட்டுட்டு பாராளுமன்றம் சுப்ரீம் அப்படின்ட்டு பிஆர் கவை சொன்னார். பாராளுமன்றம் சுப்ரீம்னுட்டு பிஆர் கவைக்கு முன்னால் இருந்த சீஃப் ஜஸ்டிஸும் போகும்போது தான் சொல்லிட்டு போனார். ஆனால் அந்த பாராளுமன்றம் இயற்றும் சட்டம் உண்மையிலேயே நடைமுறைப்படுத்த முடியுமா? அது வந்து அதாவது பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பண்ணுற அந்த சட்டம் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதாக இருக்கிறதாங்கிறத மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர
சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு தடை போட முடியாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தடை போட்டுருமோங்கிற அந்த ஒரு அச்சம் கான்ஸ்டண்ட்டாக மத்திய அரசுக்கு இருக்குது சார் இன்னைக்கு. அதனால தான் அவங்க வந்து இப்போ நாளைக்கு வந்து யூசிசி கொண்டு வராங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேர் பிஐஆர் போட்டாங்கன்னா உடனே அவங்க உட்காந்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மத்திய அரசு செய்ய வேண்டியதை மத்திய அரசு செய்ய வேண்டும், பார்லிமெண்ட்டு அசெம்பிளி செய்ய வேண்டியது அவங்க தான் செய்யணும். ஏன்னா அது வந்து செக்ரிகேட்டட் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய வேலையை நீங்கள் தான் பண்ணணும். குடியரசுத் தலைவர் ஆளுநருடைய வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுடைய வேலையை நாங்கள் பண்ணுவோம், கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுத்துவோம். இடி மேட்டரில் என்ன சார் பண்ணாங்க அவங்க? இடி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. அவங்கள வந்து ரொம்ப ஆழமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பிஎம்எல்ஏல நீ இவ்வளோ பணம்லாம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரனுடைய மேட்டரில் நீங்கள் எப்படி அதை லாக் பண்ணுவீங்க? அவங்க இந்த லாக்கை கொண்டாந்து கொடுங்க, அவங்கள்ட்டேருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள்லாம் திருப்பி கொடுங்க. இதெல்லாம் என்ன சார்? ட்ராவெஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுதான் சார் ட்ராவெஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ். ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய பணம், மக்களை மோசடி செய்யப்பட்டு வசூலித்த அந்த பணத்தெல்லாம் இவங்க வந்து பிடிக்க போகும்போது நீங்கள் வந்து தடை போடுறீங்க. கண்டிப்பாக சார். இந்த திலகரசன் சார் வந்து சொல்வது போல பல்வேறு வழக்குகள், இப்போ இடி வழக்காக இருந்தாலும் சரி, பல்வேறு வழக்குகள், இப்போ கூட KN நேரு கூட மேலே வந்து சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீதிமன்றத்தோட செயல்பாடுகளை வந்து காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லைனா கூட திருப்பி வந்து இன்றைக்கி அந்த வழக்கை கொண்டு போகும்போது இல்லை வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம், இப்போ தான் தீர்ப்பு பண்ணணும், அதுக்கு ஒன்றும் அவசரம்லாம் கேட்குறாங்க நீதித்துறை. ஸோ அந்த வழக்குகளை தாமதப்படுத்துவதே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா சார் சொல்ல மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் போன்ற வழக்கெல்லாம் கூட தாமதப்படுத்தப்படுது. ஸோ இதே வந்து பொதுமக்கள் மத்தியில் நீதிமன்றத்தை பற்றி ஒரு குறைவான மதிப்பீடு செய்யக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஏன்னா மக்கள் நான் கடைசியாக நம்புவது நீதித்துறை தான். அந்த நீதித்துறைன்னு இது போன்ற விஷயங்கள் நடந்தால் மக்களோட நம்பிக்கை குறையுமே அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நீதிமன்றத்துக்கு யாரையுமே ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் நீதித்துறையோட எப்பயுமே நோக்கம் சார். அதே மாதிரி எல்லாத்துக்குமே, எல்லா பெட்டிஷனருக்கும் சரி, அப்படிங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே முறையா வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் அப்படின்றத எல்லாத்துக்குமே முறையா பண்ணணும். யாருமே அக்ரெசிவா அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நீதிமன்றத்தோட நோக்கம். குற்றவாளிகளே இருந்தாலுமே அவங்களுக்கு பெயில் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தரணும் அப்படின்றதுல நீதித்துறை கரெக்டா இருக்கு சார். யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாது அப்படின்னு சார் சொன்ன மாதிரி பாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் ப்ரூஃப், கரெக்டான எவிடன்ஸ் நீதிமன்றத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தண்டனை கொடுக்கதான் போறாங்க. நீதிமன்றத்துக்கு வந்து இவங்க கட்சிக்காரங்க, இவங்க அப்பாற்பட்டவங்க, இந்த கட்சிக்காரங்க அப்படின்லாம் எப்பயுமே ஒரே இதுதான். இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தீர்ப்புக்கு என்ன சட்டங்கள் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்த வேண்டியதுதான் நீதி. அது வந்து எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. யாருக்காகவும் விட்டு தருவோம் அப்படின்றலாம் ஒரு தலைபட்சமா செயல்பட வேண்டிய அவசியம் நீதிமன்றத்துக்கு எப்பயுமே இருக்காது சார். சார் சொன்ன மாதிரி உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாருங்க அப்படின்றலாம் சொல்ல முடியாது சார். அப்ப பார்லிமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை யார் கோர்ட்டுக்கு வரீங்க? சார் சொன்ன மாதிரி ஏதாவது பில்லு போட்டா வெயிட் பண்றீங்க, சட்டங்கள் எதுவுமே நிறைவேற்ற முடியும், அப்புறம் பாராளுமன்றத்துல நீங்க வச்சு நீங்களே பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு வரீங்க? அப்படி நீதிமன்றம் வந்து சார் சொல்ற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா நீங்க வந்து பிரிச்சு பார்க்க முடியாது சார். நீதித்துறை வந்து பெருசு. எல்லாருக்கும் ஒரு திட்டங்களோ எந்த ஒரு விஷயமோ பாராளுமன்றத்திலயோ சட்டமன்றம் நிறைவேற்றப்படுதுன்னா ஒருத்தருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுல நீதிமன்றம் கரெக்டா இருக்கும். இது கட்சி நிர்வாகிகளோ மற்ற கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ ஒரு தரப்புக்கோ ஏதாவது செயல்பற்ற கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றுறாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி இப்ப லாஸ்டா பார்க்கிங் பாஸ் தான் தம்பி அப்பீல் ஆனாரு சுப்ரீம் கோர்ட்ல மெடிக்கல் சீட் வேணும்ன்றதுக்காக. ஒரு ஆளுக்காக ஒரு ஆர்டர் போட்டாங்க பாத்தீங்கல்ல. ஏழை எளியர் கூட அவர் தம்பி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவரே வந்து ஆர்கியூ பண்ணாரு, எனக்கு வந்து சீட்டு மெடிக்கல் கவுன்சில் சீட்டு வேணும், மறுக்கப்படுது அப்படின்னு. அவர் தனி ஒரு ஆளுக்காக சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஆர்டர் கொடுத்து அவருக்கு இன்னைக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இது யாரால? இது வந்து எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்கணும். தனிநபருக்காகவும் நீதிமன்றங்கள் சில சமயங்கள்லாம் செயல்படுது. இது வந்து ஊழல் நிறைஞ்சதாகவும் குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய இடம் வந்து அது கிடையாது. குற்றச்சாட்டு சொல்றோம் பார்லிமெண்ட் அசம்பிளி மட்டுமே இருக்கு. நீதிமன்றம் அதுக்குள்ள எப்பயுமே வராது. அரசியலா எதையுமே பார்க்காது. அவங்க நீதிபதிகளுக்கு தேவையானது சட்டங்களுக்கு உட்பட்டு எவிடன்ஸ் கரெக்டா யாருக்கும் பாதிக்கலாம் ஒருதலை பட்சமா செயல்படாம அனைத்து தரத்து மக்களுக்கான நீதியா இருக்கணும் அப்படின்றதுல நிலைநாட்டணும் அப்படின்றதுல தெளிவா எப்பயுமே இருப்பாங்க சார். இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு அப்படின்றதுதான் நீதிமன்றம். இதை வந்து அரசியலுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுல நீதிபதிகள் கவனமா இருக்கிறாங்க. அதுவும் இப்ப இருக்க நீதிபதி சிறப்பா இருக்கிறாரு. ஏழை மக்கள் வந்து எப்பயுமே தட்டலாம், ஏழை வழக்கறிஞருக்காக நான் எப்பயுமே தயாரா இருக்கிறேன் அப்படின்றத வெளிப்படையா வந்தன்னைக்கே சொல்லியிருக்காரு. முக்கியமான தீர்ப்புகள் எல்லாமே நிறைய சொல்றாரு சார். இது வந்து அரசு அப்பாற்பட்டுதான் நீதிமன்றம்.
இது வந்து எப்பயுமே வந்து ஏழை எளிய மக்களுக்காகவும் நிறைய திட்டங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து வழக்கறிஞர் இல்லை அப்படின்னா தனியார் வழக்கறிஞர் நீதிமன்றமே கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய ப்ரொசீஜர் சார். நிறைய வந்து சார் சொல்ற மாதிரி இம்மிடியா எல்லாத்தையுமே மாத்திர முடியாது. பல வருடங்களா இருக்கிற சட்ட திட்டங்கள், அரசியல் சாசனங்கள் இதெல்லாமே ஒரே நாள் வந்து சார் இருக்கிற கோவங்கள் எல்லாருக்குமே இருக்கு. வழக்கறிஞர் எனக்கும் இருக்கு. அதை வந்து இப்படின்ற டைம்ல மாத்திரத்துக்கான வழிமுறைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜட்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 கேசஸ் ஹேண்டில் பண்றாங்க. ஒரு ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜி வந்து இருக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் 60 கேசஸ் மேல வருது. 60 to 80 கேசஸ் வருது. காலைல 10:30 வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5:30 வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 80 கேஸ் ரீச் பண்ண முடியல. அடுத்த நாள் போஸ்ட்பேட் பண்றாங்க. அந்த 60 நாளுக்கு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 கேஸ்னா மாசம் பாருங்க எவ்வளவு கேஸ். அந்த அந்த அனைத்து கேஸும் ஜட்ஜ்மெண்ட் ரெடி பண்ணணும். அவங்க வந்து நீங்க பண்ற அரசியலை வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் அதிகமா இருக்கு. ஒரு தீர்ப்பு எழுதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. பல விஷயங்களை கணக்கில் வச்சுக்கணும். இன்னைக்கு ஆர்கியூ பண்ற 80 பேர் என்ன சொல்றாங்கன்னு நோட் பண்ணிட்டு அதே ஜட்ஜ்மெண்ட் டைப் பண்ணி அவங்களுக்கு சைன் பண்ணி கரெக்டா கொடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீதித்துறை வந்து ஒரு சாதாரண ஒட்டுமொத்த மக்களுக்கான எத்தனை கோடி பேர் மக்களுக்கு இருக்கிறாங்களோ அத்தனை கோடி பேர் மக்களுக்கு நீதிமன்றம் வந்து ஒரு வேலை மட்டுமே இல்லை. அதை வந்து நீங்க சாதாரணமா ஊழல் இருக்குன்னு சொல்லிடவே முடியாது. பல நெருக்கடி இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு அவங்களுக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து வெளியே இருந்த நீதிமன்றத்தை ஈஸியா விமர்சனம் செய்யறதுன்றது ஒரு தவறான கொள்கை. அந்த எண்ணம் வந்து யாருக்குமே வந்துக்கூடாது. அவ்வளவு நீதிபதிகளுக்கு வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஜட்மெண்ட் கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை சார். யாராவது இப்ப சார் இருந்தாலும் தயவுசெய்து ஒரு நாள் நீங்க வந்து யூடியூப்ல நாளைக்கு காலையில விசி லிங்க் ஹைகோர்ட் லிங்க் வரும். நீங்க ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி பாருங்க. நீதிமன்றத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, நீதிபதிகளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய வழிமுறைகளா இருக்கு. அவங்களுக்கு இலவச வழக்கறிஞர், அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போற வரைக்கும் நமக்கு இலவச வழக்கறிஞர் எல்லாம் இருக்கு. காலதாமதம்ன்றது கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அவ்வளவு வழக்குகள் வருது, தேக்கங்கள் இருக்கு. நீதிமன்றங்கள் அதிகமா கிரியேட் பண்ண ஆட்சியாளர் கையில தான் இருக்கு. நீதிமன்றங்கள் வழக்கு தேக்கத்துக்கும் இதுக்கும் நீதிமன்றங்கள் பொறுப்பேற்க முடியாது. ஆட்சியாளர்கள் தான் மாற்றி அமைக்கணும். கண்டிப்பாக சார். சார் இப்போ இப்போ சொல்கிறாரு, இப்போ வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்பங்கள் போன்ற விஷயம்லாம் நம்ம தீர்ப்பாக எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஆகாஷ் பாஸ்கர்னா அதில் வந்து என்ன வாதாடி இருக்காங்க, என்ன விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதை பேஸ் பண்ணி தான் நீதிபதி தர முடியுமே தவிர அவர் சொந்த விருப்பத்திற்கான எந்த விஷயம் தர முடியாதுன்றாரு. சார் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 80 வழக்குன்னா சனி ஞாயிறு விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1600 வழக்குகள் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு நீதிபதி ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. 1600 வழக்குன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பேசி பார்க்கும்போது அந்த ப்ரெஷர் அது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அப்படியும் மீறி நாங்கள் வந்து சரியான முறையில் தான் நீதித்துறை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு துறையை வந்து அதுவும் நீதித்துறையை வந்து நீங்கள் நம்பிக்கையின்மை கொண்டு வந்துட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு அது மாதிரி நம்பிக்கையின் மேலே போயிடுச்சுன்னா அடுத்தபடியாக மக்களுக்கு வேற இடம் கிடையாது, போக்கிடமே கிடையாது நீதித்துறையை தவிர அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கேன் சார். இப்போ மட்டும் என்ன மக்களுக்கு நியாயம் கிடச்சி போச்சு? போக்கிடம் இல்லை, அது கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். நான் நீதித்துறைக்கு எக்கச்சக்கமான ஹை ப்ரெஷர்லாம் இருக்குது. 1000லேருந்து 1100 கேசஸ் அவங்க வந்து டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் வேறே கொடுக்கணும், ஹியரிங் பண்ணணும், ஆர்குமெண்ட் பண்ணணும், அப்புறம் இது பண்ணணும், அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், கிராஸ் எக்ஸாமினேஷன் இருந்தால் அது வேறு பிரச்சனையாக போயிடும். ஃப்ரிவோலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க அப்புறம் போய் டீல் பண்ணி விட்டுறலாம், டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டுறலாம். அதே மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து எல்லா இதுலேயுமே இருக்கிறது தான். ஆனால் இங்கே அவங்களுக்கு வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் அது வந்து சால்வாக போயிடும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு வரையறை இருக்குது. இப்போ சார் சொன்னார் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஜட்ஜ்மெண்ட் நம்மளுடைய விருப்பப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் அமையணும் எதிர்பார்க்கக்கூடாது. அது யாருமே எதிர்பார்க்கல. ஜட்ஜுக்கு முன்னால் என்ன பேப்பர்ஸ் நீங்கள் இடியாக இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, என்ன பேப்பர் கொடுக்குறீங்களோ அது சட்டப்படி சரியாக இருக்காங்கிறத மட்டும்தான் அவங்க இன்டர்பிரட் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதன் பேரில் தான் வந்து குற்றவாளியாக இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் உண்மை பண்ணலை. ஆனால் இந்த கமிங் டு திஸ் மேட்டர், இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மேட்டர் வந்து இது ஒரு சின்ன ஃப்ரிவோலஸ் ஸ்டூபிட் மேட்டர். இதுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் ஓவர் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஜட்ஜஸ்க்கு கூட செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வேணும், தன்னடக்கம் வேணும், நாவடக்கம் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நூபுர் சர்மா கேஸில் என்ன சார் ஆச்சு? அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் ரொம்ப கிளியராக சொன்னார். போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்து இது மாதிரி ஆஃப் த கஃப் ரிமார்க்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது எங்களுக்கும் தெரியும், பார்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஆனால்
நுபுர் சர்மா வந்து நாடு முழுவதும் அவருக்கு மேலே தொடரப்பட்டுள்ள வழக்குகளை இந்த டில்லிக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு போகும்போது, அது என்ன கோரிக்கைன்னு கூட கேட்காம ஒன்றால் தான் நாடு தீப்பத்தி எரியுது, உனக்கு நாவடக்கம் தேவை, நீ தேவையில்லாமல் பேசுன அப்படின்னு சொன்னேன்னா, தட் மீன்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி ப்ரீலோடட் வித் யுவர் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தானே வரும். நீங்கள் வந்து எனக்கு மேலே ஒரு ப்ரெஜுடிஸ் வச்சுக்கிட்டு தான் இதை வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வருமா வராதா? இந்த மாதிரியான தேவையில்லாத சமாச்சாரங்கள்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க? இன்னொன்று சொல்கிறேன், பிஆர் கவை சார் என்ன சொன்னார், உன்னுடைய விஷ்ணுவை போய் கேளு அப்படின்னு சொன்னார். தேவையில்லாத ஒரு கமெண்ட். ஆக்சிஜன் சப்ளை நாங்கள் எடுத்து பண்ணோம், ஒரே வாரத்தில் நாடு முழுவதும் ஆக்சிஜன் சப்ளை வேணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுது. இல்லைன்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு ஆணவமான பேச்சு சார் இது. தமிழ்நாட்டில் 2021 எலெக்ஷன் போது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எலெக்ஷன் என்ன இது கொரோனா நடக்குது, கொரோனா போய்கிட்டு இருக்குது, அவன் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் பாட்டு எலெக்ஷன் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனுக்கு லெஃப்ட் ரைட் வாங்கிவிட்டு யுவர் அ மர்டரர் அப்படின்னாரு அவர். நாங்கள் தேர்தலை நிறுத்திடுவோம் அப்படின்னாரு. யார் சார் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது இதுக்கெல்லாம்? என்ன வேணாலும் பேசி, அதாவது நீதிபதி அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருப்பீங்களா சார்? இது ஒன்று. எப்படி நீதித்துறையை கையாள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ராஜாஜிக்கிட்டேருந்து படிச்சுக்கலாம். ராஜாஜி வந்து சொல்கிறாரு, ராஜாஜி ஒரு ஜோக்கு ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்கெல்லாம் வரானுங்க, எல்லாம் கருப்பு சட்டை கருப்பு கொடியை கட்டிட்டு நிற்கிறானுங்க. ராஜாஜி வராரு. ராஜாஜி வந்த உடனே அவர் பார்க்குறாரு, கருப்பு கண்ணாடி போட்டுட்ருக்கிறாரு. கார்லேருந்து வெளில இறங்கி, முட்டா பயலுவலா, நான் கருப்பு கண்ணாடி தான்டா போட்டிருக்கேன், நீங்கள் வெள்ளை சட்டையை போட்டுட்டு வாங்களா அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். அதாவது ராஜாஜி ஒன்ஸ் கால்டு த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ், அட்வைஸ்டு ஹிம். அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஏதோ ஒரு தவறான ஒரு செயல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் இது பண்ணுறாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் எப்படி அவரை நீதித்துறை ஹேண்டில் பண்ணாருன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது ஹேண்டில் பண்ணுறது கிடையாது, அதாவது நீதித்துறை எங்கேயானும் ஒரு தவறுன்னு பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஆப்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது. அதை சொல்ல வரேன். அதாவது நம்ம ஆப்டிக்ஸ் அவங்க இதை பற்றி பேசி ஒரு பெரிய விவகாரமாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது நீதித்துறையிலேயே, அதாவது சேத்துல கல்லை விட்டு அடித்தா நம்ம மேலே தான் சார் வேணும். அது மாதிரி ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் எங்கே ஆப்டிக்ஸ் கொடுக்குறீங்களோ, ஒன்றுமில்லை, திருப்பரங்குன்றம் விவகாரம் 4 பேர் மேலே போய் இது தீபம் ஏற்றி விட்டுட்டு முருகனுக்கு அரோவரா சொல்கிறதுனால முடிஞ்சு போயிருக்கும் சார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வேணும்னு தடுத்தாங்க. தடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, மேட்ரு எக்ஸ்பெண்ட் ஆகி போச்சு. இப்போ நரேந்திர மோடி வரை அங்கே வர போகிறாரு. மேட்ரு பற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீதிமன்றம் சரியான தீர்ப்பு தானே கொடுத்துருந்தது, எல்லாமே சரியான தீர்ப்பு எல்லாம் கொடுத்தாங்கல்ல. ஆமாம். அப்போ அதில் எப்படி நீதித்துறை வந்து தவறு நடத்துறதுன்னு சொல்கிறீங்க? நீதித்துறை தவறு நடத்தல, கவர்மெண்ட் தவறு நடத்துச்சு. எப்படி ஆப்ஷன் அதுக்கு ஆப்டிக்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மேட்டரில் இது வந்து ரொம்ப அமுக்கமாக முடிக்க வேண்டிய சமாச்சாரம் சார். இதை நீங்கள் வந்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம தினமலரில் பேசுகிறோம், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இதை பார்க்க போகிறான். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் இதை பற்றி பார்க்க போகிறான். மக்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் நீதித்துறையில் கரப்ஷன் இருக்குது, ஊழல் இருக்குது, இதைத்தான் பற்றி பேசின்னு இருப்பான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய பொசிஷனில் உட்காந்துருந்தாலும் கூட உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த மேட்ருக்கு நம்ம வந்து ஆம்பிளிஃபிகேஷன் கொடுக்கணும், எந்த மேட்ரை நம்ம கமக்கமாக முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக அது தெரியலையே உங்களுக்கு? கண்டிப்பாக சார். சார் இப்போ சார் சொல்கிற மாதிரி பல நீதிபதிகள் தங்கள் கருத்துக்கள் மூலமாக அது பல்வேறு சில நீதிபதிகள் கூட அது விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் கருத்து தெரிவிக்கும் போது அது ஒரு ப்ரெஸ் மீடியா கவரேஜாக வர்ற மாதிரி நீ கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. அதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இல்லாமல் ஒரு விளம்பர அடிப்படையில் கூட பல நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படும். பல நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும்போதும் கூட அது அப்படியே கடந்து போயிடும். ஆனால் சில நீதிபதிகள் தங்களை வந்து அந்த அந்த தீர்ப்பானது வந்து ஒரு விளம்பரமாக வரணும் அப்படின்ற மாதிரி கூட சில நீதிபதிகள் செயல்படுறாங்கிற குற்றச்சாட்டு கூட இருக்குது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், நீதிபதிகளுக்கு அந்த மாதிரி பிரபலமாகணும், தன்னை பிரதிபலித்திக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எப்பயுமே இருக்காது சார். அந்த வழக்கோட சாராம்சம், அது அந்த வழக்குகள் கடந்து வர பாதைகள், அதனுடைய
கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறாரு அவர் வந்து. இப்ப நம்ம வந்து அபிடவிட் சப்மிட் பண்றோம், அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிச்சு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா நம்ம பிரைவேட்ல என்னென்ன கேட்டிருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒரு அட்வொகேட் எதுக்காக ஆர்கியூ பண்ணாங்க, தன் முன்ன இருக்கான வாதகங்களை எடுத்து உரைக்கிறதுக்காக. அந்த மாதிரி அந்த வழக்குகள் கடந்து வர பாதைகள்ல ஒரு கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா எதிர்ப்பு தெரியணும், கண்டனங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா அது வெறும் ஜட்மெண்ட்ல இருந்தா அது தெரிஞ்சிடாது, வெளியே போவாது. அதை வந்து ஆழமா சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்ப ஃபுல்லாவே ஜட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அது யாரு அதுக்கு வந்து ஜட்மெண்ட்டுக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு கருத்தை நீதிமன்றி சொல்லும் போது எல்லா தரப்பு மக்களுக்கும் அது போய் சேரும். இந்த விஷயம் தவறு அப்படின்றது தெரியும். ஒரு முக்கிய பொறுப்பு, நாட்டை திருத்துற பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றம் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் வந்து தவறா வந்து புத்தகங்கள் வெளியிட்டாங்க. அது வந்து சார் சொல்ற மாதிரி கடந்து போகிட முடியாது இல்லையா? அந்த புத்தகங்கள் எவ்வளவு பேரை போய் சேரும். ஒரு நீதிபதியை பத்தி தவறான கருத்துக்கள் ஒரு புத்தகத்துல வந்ததுன்னா அதையும் தடை பண்ணினாங்க. அதனால வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தையோ தீர்ப்புகளையோ வந்து அவமதிக்கிற விதத்திலேயோ எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அதை சொல்லுவாங்க. சொல்ல வேண்டிய கட்டாயம் நீதிபதிகளுக்கு இருக்கு. இந்த விஷயத்த சார் சொல்றாங்க, இதை கடந்து போகணும், இதை ஏன் நீங்க வந்து பெருசாக்குறீங்க சார்? இந்த விஷயத்த நீங்க இந்த டைம்ல விட்டீங்க அப்படின்னா அடுத்து சிபிஎஸ்சில வரும், அடுத்து வேற ஒரு சப்ஜெக்ட்ல வரும், வேற ஒரு புக்ஸ்ல வரும். அதை வந்து எந்த இடத்த இப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா திருப்பி இந்த நீதிபதிகள் நீதிமன்றங்கள் ஊழல்ல இருக்கு அப்படின்றத யாருமே பேச மாட்டாங்க, பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க. நீதிபதிகளுக்கு அவ்வளவு வேலைகள் பலுகள் இருந்தாலும் இந்த இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டியக்கான காரணங்கள் அதுதான். கண்டிப்பா தேவைகளும் இருக்கு. இதை நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நமக்கு எதிராக அவங்களுக்கான இப்ப திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு ஆதரவும் ஒரு தரப்பு எதிர்ப்பா வந்தது. உடனே என்ன பண்ணாங்க, ஜிஆர் சாமிநாதன் வந்து அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் ஆரம்பிச்சாங்க. அது வந்து தவறானது. தவறான வழிமுறைகளுக்கு கொண்டு போயிடும். அதை செஞ்சிருக்க கூடாது. அதை செய்யவே யாருமே செஞ்சிடக்கூடாதுன்றதுல கவனம் கருத்துல இருந்தனாலதான் இன்னைக்கு இது சின்ன விஷயங்கள் பெரிய விஷயம் தடுத்தாங்க. இது வந்து கேட்கக்கூடிய விஷயம் தான். இது வந்து கடந்து போகக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது வந்து ஒரு நீதிமன்றம் அப்படின்றது நம்ம இந்திய திருநாட்டோட பெரிய கட்டமைப்பு. இந்திய மக்கள், சாதாரண குடிமக்கள் எல்லாருமே எனக்கு இங்க போனா நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடம். நமக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு இடம். அது வந்து நம்ம சாதாரணமா கடந்து போகணும். அதை வந்து யாருமே வந்து குற்றம் சுமத்தி பழி சுமத்திற்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கு. இனிமேல் இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி யாருமே செஞ்சிடக்கூடாது சார். இது நீதிமன்றங்கள் இதை வந்து எடுத்து விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. அதுதான் செஞ்சிருக்காங்க. இது 100% ஒரு சரியான விஷயமா நான் பாக்குறேன் சார். நன்றி சார். நேரில் இன்று நேரே இன்று உரைகள் நிகழ்ச்சியில் நீதிபதிகளின் கோபம் நியாயம்தான் என்றாலும் புகார்கள் கதி என்ன என்பதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கொண்டோம். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு வாசுதேவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல திலகரசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.